நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 25/12/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6:26 திதி இன்று இரவு 11:02 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் மாலை 4:22 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாம யோகம் இரவு 10:13 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இரவு 11:02 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை பகல் 10:30 12 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை 4:22 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் புதன்கிழமை. இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்துவர் அவர்களுக்கு எல்லா குடும்பத்திற்கும் யோக பிருந்தாவின் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்றதுனால மகாவிஷ்ணு வழிபாடு சிறப்பை தரும். இன்று கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு போங்க, நன்றாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், மகரத்தில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவானோடு மாந்தி பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், கடகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், கன்னியில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான், விருட்சிகத்தில் புத பகவான். இன்றைக்கு ஒரு பதிவு. எல்லாருக்குமே நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாம தவிக்கிறாங்க. நிறைய பேர் வாங்கும்போது நல்லா வாங்கிடுறாங்க, ஆனா அலை கழிப்பாங்க பணத்தை. நம்ம கொடுத்துட்டு நம்ம தான். முந்திலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடன் பட்டா நெஞ்சு கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. கடன் வாங்குறவங்க சந்தோஷமா இருக்காங்க. கடன் கொடுத்துடுறோம் பத்தியா, நம்ம பணத்தை கொடுத்துடுறோம் பாத்தீங்களா, நம்ம தான் கலங்கி நிக்கிறோம். ஐயோ எப்போ வருமோ வராதோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற ஒரு கவலை நிறைய வந்துருது. வாங்குறவங்க ஜாலியா இருக்காங்க, நம்மள என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஆனா கடவுள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார், அதற்கு உண்டான தண்டனையை கொடுக்கிறாரு. ஆனா அவங்களாம் உணர்றது இல்லை. அதனால இந்த பணம் கொடுத்து அலை கழிப்பவர்கள் வாங்கிட்டு அலை கழிக்கிறாங்களா, கொடுக்க மாட்டேன்னு. வராத பணம் திரும்ப வருவதற்கு தாந்திரீக பரிகாரம். என்ன பரிகாரம்? பணத்தை வாங்கி வைத்து கொண்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அலக்கழிப்பவர்கள் தான் அதிகமா இருக்காங்க. நம் பணம் நம்மிடம் இருக்கும் வரைதான் அதற்கு பாதுகாப்பு. வட்டிக்கு கொடுக்கிறேன் என்று யாரிடமாவது சிக்கி கொண்டால் பிறகு டென்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது. கொடுத்த பணம் நம் கைக்கு திரும்ப வருவதற்கு ரொம்பவே எளிதான முறையில் இந்த தாந்திரீக பரிகாரத்தை செய்யலாம். வராத பணம் வர இந்த பரிகாரம் எப்படி செய்வது? இது ஆன்மீகம் சார்ந்ததுதான், தாந்திரீக பரிகாரம் தான். இது எப்படி செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. இந்த வெந்தய பரிகாரம் எப்படி செய்யறது அப்படின்னா, இழந்த பணத்தை மீட்டுவதற்கு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். தாந்திரீக பரிகாரங்களே ரொம்ப எளிய பரிகாரம் இந்த பரிகாரம். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வாஸ்து ரீதியாக சமையல் அறையின் வடகிழக்கு திசையானது இழந்த சொத்துக்களையும் பணத்தையும் மீட்டு கொடுக்கும் திசையாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வடகிழக்கு திசை அப்படின்னா எது? ஈசானிய மூலை. வடகிழக்கு திசைன்றது ஈசானிய மூலை. அப்போ அந்த திசை இழந்த பணத்தையும் சொத்தையும் மீட்டு கொடுக்கக்கூடிய திசையாகும். மேலும் நம்மை விட்டு சென்ற பணமும் நம்மிடம் வந்து சேரும். இந்த திசையில் ஒரு கண்ணாடியை வையுங்கள். முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றை சிறிய அளவுல வச்சுட்டு அதன் முன்னே சின்ன ஒரு கண்ணாடி பவுல்ல
கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு அதில் அந்த கண்ணாடி பவுலில் வெந்தயத்தை போட்டுருங்க. வெந்தயத்தை அதிகம் வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் போட்டால் கூட போதும். இருந்தாலும் ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் அளவுக்கு போட்டுட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க. வடகிழக்கு திசையில் ஒரு கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்துவிட்டு அதற்கு முன்னே சின்ன ஒரு கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு வெந்தயத்தை போட்டு அந்த இடத்துல எதிர்க்க வச்சிருங்க. 1 வாரம் வரை அது அந்த திசையிலேயே இருக்க வேண்டும். இந்த இடத்திலேயே நகராமல் இருக்க வேண்டும். தீய கண்ணாடிக்கு மஞ்சள் குங்குமம் வையுங்கள். வெந்தயம் பணத்தை திரும்ப கொண்டு வரக்கூடிய தாந்திரீகத்தை அதை செய்யும். மனதார கொடுத்த பணம் வர வேண்டும் என்று யாரிடம் பணத்தை கொடுத்தீர்களோ அவர்களுடைய பெயரை 3 முறை உச்சரித்து கண்ணாடியை பாருங்கள். இது போல தினமும் செய்து வர வேண்டும். செவ்வாய் கடனுக்கு அதிபதி என்றால் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் இதை முதலில் ஆரம்பியுங்கள். அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்று பவுலில் இருக்கும் வெந்தயத்தை ஓடும் தண்ணீரில் விட்டுவிட வேண்டும். சரி, ஓடும் தண்ணீர் எங்க இருக்கிறது அப்படின்னு யோசிக்க வேணாம். அப்படி இல்லாதவர்கள் பாத்திரம் கழுவுற அந்த சிங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த சிங்க்ல தண்ணீரை ஓட விடுங்கள். ஒவ்வொரு செவ்வாய் அன்றும் வெந்தயத்தை மட்டும் மாற்றி வர வேண்டும். சரிங்களா? இது சிறந்த ஒரு வழிபாடு. இது தொழில்ல இழந்ததை கூட திரும்ப பெறக்கூடிய வழிபாடும் இது. தினமும் பணம் கொடுக்க வேண்டியவருடைய பெயரை சொல்லி உங்களுடைய முகத்தை பார்த்து வெந்தயத்தை இப்படி வைத்து இஷ்ட தெய்வத்திடம் பிரார்த்தனை வைத்தால் கண்டிப்பாக விரைவிலேயே நீங்கள் கொடுத்த பணம் அவர்களே வீடு தேடி வந்து கொடுப்பார்கள். இந்த பரிகாரத்தை செய்து இழந்த மற்றும் கொடுத்த பொருட்களையும் சொத்துக்களையும் பணத்தையும் மீட்டெடுங்கள். ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும். எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் நம்பிக்கையின்றி செய்தால் அது எந்த பலனும் கிடைக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக இழந்த பணம், இழந்த சொத்து, இழந்த தொழில் எல்லாத்தையும் இது மீட்டு தரக்கூடியது. சரிங்களா? இந்த பரிகாரத்தை செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில செய்தால் இன்னும் நன்மை. அடுத்த வாரத்திலேருந்து இதை செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. திருப்பி தேடாதீங்க. ஒரு டைரி எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில வடகிழக்கு திசையில ஒரு கண்ணாடியை வச்சுட்டு அந்த கண்ணாடி எதிர்க்க ஒரு கண்ணாடி பவுல்ல வெந்தயத்தை போட்டுட்டு அவங்க பெயரை 3 முறை சொல்லுங்க. டெய்லி சொல்லுங்க. வர வாரம் மாத்திர வரைக்கும் சொல்லுங்க. மாத்திட்டு மறுபடியும் சொல்லுங்க. அவங்களே வீடு தேடி உங்க பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இது நல்ல பரிகாரம். இது செய்து பயனடையுங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு ஒரு சில விஷயங்கள். இந்த கண் திருஷ்டி பொடி சொல்லி இருந்த அதே மாதிரி தூப பொடி, குலதெய்வ அருள் கிடைப்பதற்கு ஒரு தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கவங்க, அதே போல் வியாபார ஸ்தலம், பெரிய பெரிய வியாபார ஸ்தலம், கூட்டம் வருவதற்கு ஜன வசியம் செய்து கொடுக்கப்படும். வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம். இருக்கவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி குடும்பத்தில் திருமணம் ஆகாதவர்கள் 30, 35, 31 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள இருப்பவர்கள் திருமணம் ஆகவில்லை என்றால் அவர்களுடைய ஜாதகத்தில் உணர்வு தோஷம் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் சனி இணைவு இருக்கும். அப்படி இருப்பவர்களுக்கு திருமணத்தில் தடை, வாழ்க்கையில் போராட்டம் நிச்சயமாக இருக்கும். ஜாதகத்தை வேணா எடுத்து பாருங்க. நான் சொன்னது இருக்கா இல்லையான்னு நீங்க கேட்கலாம். செவ்வாய் சனி ஒன்னா இல்லையேன்னு கேட்கலாம். ஆனா செவ்வாய் சனியினுடைய சாரத்திலும் சனி பகவான் செவ்வாயினுடைய சாரத்திலும் இருந்தாலும் இந்த தோஷம் வரும். செவ்வாய் சனி நேர் பார்வையில் இருந்தாலும் இந்த மாதிரி தோஷம் வரும். செவ்வாய் சனியை 4ஆம் பார்வையாக பார்த்தாலும் இந்த தோஷம் வரும். சரிங்களா? எடுத்து பாருங்க. அந்த மாதிரி இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரத்தை செய்யும் போது
நிச்சயமாக திருமணம் நடக்கும். இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்து பார்த்து இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்குது. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஒருத்தர் கல்யாணம், தை மாதம் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம். இந்த மாதிரி நிறைய திருமணங்கள் கூடி நல்லா இருக்காங்க. சந்தோஷமா கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி தோஷம் உள்ளவர்களுக்கு இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. அது மாதிரி இருக்கான்னு உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? நன்றி. இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, பிள்ளைகள்லாம் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் ஈடேற, வியாபாரத்தில் புதிய அறிமுகம் ஏற்பட, வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசய எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களிடம், இப்போ உங்களோட பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க. உங்க கவலைகள் எல்லாம் தீரும். அதே போல உயர்வு கல்வி தொடர்பான ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். வண்டி வாகன பயணங்கள்ல கவனம் தேவை. தந்தை வழியில ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பயணங்கள் மூலம் அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலங்கள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வருமானத்தை மேம்படுத்த தொடர்பான சிந்தனைகள்லாம் பெருகுகின்ற ஒரு நாள். பொழுதுபோக்கு சார்ந்த துறையில ஆர்வம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டில் அனுபவ அறிவு வெளிப்படும். மனசுல ஒரு புதிய ஆசைகள்லாம் உருவாகின்ற ஒரு நாள். கற்பனை துறைகளில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் மேலோங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு அரசு தொடர்பான செயல்களில் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கின்ற ஒரு தருணம். எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீங்க. வண்டி வாகன மாற்றம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். மேல்நிலை கல்வியில தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். மாணவர்களுக்கு சக ஊழியர்களால் அனுகூலம் கிடைக்கும். கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துக. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனை போக்கில் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. சகோதரர்கள் வழியில ஒற்றுமையான சூழல் உருவாகும். வியாபாரத்துல மாற்றமான சூழல்கள்லாம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டுல வேகம் அதிகரிக்கும். சிறுதூர பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் உங்கள் மனதில் ஏற்படும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள்.
அதே மாதிரி அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். அதாவது சண்டை போடாம, சில நேரத்துல சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல டெய்லி ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் இன்னைக்கு விட்டு கொடுத்துருங்கள். அதே மாதிரி நட்பு வட்டாரம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய இசை தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். பூரம் நட்சத்திரக்கார வேகம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். தன வருவாயிலிருந்து வந்த இழுவரிகள்லாம் விலகும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். எதிர்பாராத சில அறிமுகங்கள் மூலம் புதுமையான சூழல்லாம் உருவாகும். குடுக்கல் வாங்கல்ல நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்றைய தினம் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிசய இசை தெற்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள். மற்றவர்கள் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும். உங்களுடைய குண நலன்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், மனம் விட்டு பேசுங்க. அதன் மூலம் உங்களுக்கு நல்ல தெளிவு ஏற்படும். மனதில் குடும்பத்துல அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி தூரதேச பயண சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். படிப்பில் ஆர்வமின்மை வெளிப்படும். புகழ் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடகிழக்கு அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையான, அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வமே இருக்காது. அந்த ஆர்வத்தோடு எதையும் வெளிப்படுத்துங்க. இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள்லாம் ஏற்படும். சகோதரர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் இன்னைக்கு குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். வெளி உணவுகளை தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மையை தரும். சீக்கிரமா முடியும் அப்படின்னு எதிர்பார்த்த சில காரியங்கள்லாம் இழுபறியாக முடிவு பெறக்கூடிய ஒரு தருணம். சுப செய்திகள் மூலம் சேமிப்புகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அவர்களுடைய அறிவுரையை கேட்டு இன்னைக்கு நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய இசை தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கலைத்துறைகள்ல ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். எதிர்காலம் குறித்த சில பூர்வீகங்களை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். வெளியூர் பயணம் மூலம் சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். நெருக்கடியாக இருந்தவர்களாம் விலகி செல்வார்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம். மூத்த உடன்பிறப்புகள் வழியில அனுசரித்து செல்லலாம். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய இசை தென்மேற்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமாக அமைகின்ற ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்திலும் தனித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல ஒரு சூழலை அமைத்து கொடுக்கும்.
அரசு பணிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பேராசை இருக்கக்கூடாது. பேராசை இல்லாமல் எந்த ஒரு செயல்பாட்டை செய்தாலும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். மருத்துவ முயற்சிகளை எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்கும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேலோகும். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் கைகூடும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். சார்ந்த கும்பராசி நேயர்களே, தந்தை வழி உறவுகள் மூலம் ஒத்துழைப்பு ஏற்படும். நீண்ட தூர பயண சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க. அந்த குருமார்களின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தும். தாய் தந்தை கூட குரு போலதான். அவர்களுடைய ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். முயற்சிக்கேற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. ஆரோக்கியம் தொடர்பான சில விரயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க. உங்களை பற்றிய, அதாவது சில பேருக்கு நம்மளுடைய பலம் என்னன்னே தெரியாமலேயே இருப்பாங்க. அதை தெரிந்து நடந்து கொண்டால் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் ஏற்படும். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நம்ம என்ன செய்தா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்ற ஒரு பலமான யோசனை, அதன் மூலம் அதை புரிந்து கொண்டு இன்னைக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அந்த மாதிரி நினைத்து கொண்டால், இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கு, அந்த சந்திராசிரமத்திலயும் உங்க பலம் என்னன்னு புரிந்துக்கங்க. அது உங்களுக்கு நன்மையை தான் தரும். வெளிவட்டார நண்பர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்ல நீங்க மகிழ்ச்சி ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்கு. அதே போல உத்தியோகத்துல விழிப்புணர்வோடு இன்னைக்கு செயல்படணும். கொடுக்கல் வாங்கல்ல நிதானத்தை கடைபிடிங்க. சந்தேக உணர்வே இருக்கக்கூடாது. அதை விடுத்தால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நன்மை இருந்தாலும் நிறைய விஷயத்துல இன்னைக்கு சில எதிர்மறையான எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. கவனமா இருங்க. எந்த ஒரு விஷயத்துல விழிப்புணர்வோடு செயல்படுங்க. அது உங்களுக்கு சிறப்பை தரும். இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது மிகவும் நன்மை. அதிசய தென்கிழக்கு அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நிறைய வேறுபாடுகள் இன்னைக்கு ஏற்படும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.